எதற்கெடுத்தாலும் அக்னி வழிபாடு என்று வந்து விடுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொல்றா, கணபதி ஹோமம் பண்ணணுங்கிறா, நவகிரகம் பண்ணணுங்கிறா, கும்பாபிஷேகம்னாலும் மிகப்பெரிய யாகசாலைகளை எல்லாம் வைத்து அந்த அக்னி வழிபாட்டினை செய்துதான் கும்பாபிஷேகம் பண்றா. இது எல்லாத்தையும் விட அக்னியே கடவுளாகவும் வழிபடுகிறார்கள். அக்னி ஸ்தலம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையை கூட வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க மேல பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஜோதியினை ஏற்றி வைத்து அதனை வழிபட்டு வருகிறார்கள். இப்படி இந்து தர்மத்தில் இந்த அக்னி வழிபாட்டிற்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. ஈஸியா ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, நாம் இங்கிருந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை, நம்முடைய வேண்டுதல்களை, அவை அனைத்தையும் எதன் மூலமாக செலுத்த வேண்டும்னு நமக்கு வேதம் சொல்லி தரதுன்னு பார்த்தா அது இந்த அக்னியின் மூலமாக சொல்றார். நாம் இங்கிருந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அக்னியின் மூலமாக கொடுக்க வேண்டும். இறைவன் நமக்கு தருகின்ற பிரசாதமாக, இறைவன் நமக்கு தருகின்ற பிரசாதங்களை நாம் ஆகுதியை கொடுத்துட்டோம், அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் இறைவன். இறைவன் நமக்கு தரக்கூடிய வரத்தினை வருணனின் மூலமாக, அதாவது நீரின் மூலமாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய வேதமானது நமக்கு கற்றுத் தருகிறது. ஈஸியா புரிஞ்சுப்போமே. அதாவது ஒரு பள்ளம் எடுத்து வச்சு நல்ல குழி எடுத்துட்டு அங்க போய் ஒரு அக்னியை நெருப்பு ஏத்துனா கூட அந்த நெருப்பானது மேல் நோக்கித்தான் எரியுமே தவிர அது கீழ் நோக்கி செல்லவே செல்லாது, தெரியுமா? ஒரு அக்னிங்கிறது எப்பயுமே கீழே வச்சோம்னா கூட அது மேல் நோக்கித்தான் செல்லும். அப்படி அந்த அக்னியின் மூலமாக நாம் ஆகுதிகளை கொடுக்கும் பொழுது அது மேலுலகிலே இருக்கக்கூடிய வானவர்களை சென்று அடைந்து விடுகிறது.